துரை செந்தில்குமாரோடைய நடிப்பில் அடுத்தபடியாக லெஜண்டோடைய நடிப்பில் ஒரு படம் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துடைய வேலைகள்லாம் பயங்கர வேகமாக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த படத்துடைய டீசரே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலியமாக இந்த படத்துலையும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது இல்லாமல் இந்த படத்தோடைய கதைக்களம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் ஒரு ஒன்லைனாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தம், ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு தெரியாத மறைமுகமான கும்பல்லேருந்து பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எப்படி அவங்க அப்பா ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய கதைக்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துரை செந்தில்குமாரோடைய இயக்கத்தில் இந்த படத்தில் ஓப்பன் டு எண்டு வரைக்கும் ஃபுல் ஆக்ஷனாக இருக்கணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணி இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக மட்டுமே உருவாகியிருக்கு. எதிர்நீச்சல், காக்கி சட்டை, கொடி இந்த படங்கள் இல்லாமல் கருடன் இப்படின்னு நிறைய படங்களை கொடுத்துருந்தாரு துரை செந்தில்குமார். இப்போ அடுத்ததாக இந்த திரைப்படமும் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயில் உருவாகியிருக்கு அப்படின்றத அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அண்ட் எல்லா விஷயங்களையுமே அப்டேட் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். சந்தீப் ரெட்டி வாங்க இப்போ ஸ்பிரிட் படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அனிமல் அப்படின்ற படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் தாங்க எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பாலிவுட்டையும் அவங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனாலேயே ஸ்பிரிட் படம் எடுக்கும்போது பாலிவுட்லேயும் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அனிமலுடைய 2ஆம் பாகம் வேணும் அப்படின்னு எல்லாம் அடம்பிடிக்கிறாங்களான்னு தெரியல. அனிமல் பார்க் அப்படின்ற படத்தை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? அதில் எப்படி அப்பா 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 அப்படின்னு சொல்லி அப்பாக்காக உயிரை விட்டாரோ அதே மாதிரி இன்னொருத்தர் அப்பாவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒருத்தரா, அதாவது சகோதரர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு போராக இந்த படத்தை உருவாக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன, வேற யாரையோ போடுறதுக்கு பதிலாக ஹீரோவையே டுவல் ஆக்ஷனாக போட்டால் என்ன அப்படின்னு பிளான் பண்ணி அதற்குண்டான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்களாம். சும்மாவா 2023 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் 900 crores மேலே வசூல் அப்படின்றதுனால விட்டவே மாட்டேனே நான் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் விடாப்புடியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர்லாம். அதனால் அண்ணன் தம்பி ரன்பீர் கபூரே அண்ணனாகவும் ரன்பீர் கபூரே தம்பியாகவும் நடிக்கக்கூடிய ஒரு படம். இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய போர் தான் இந்த அனிமல் பார்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்பிரிட் படத்துடைய வேலைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். சைமல்டேனியஸாக இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் மெருகேற்றுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். நிறைய நடிகர்களை உள்ளே கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால சீக்கிரமாகவே இதை பற்றின ஒரு ஸ்பெஷல் அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கலாம். F2, F3, பகவத் கேசரி இப்படி நிறைய திரைப்படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஈவன் சங்கராந்திக்கு வஸ்து நாமும் இந்த திரைப்படங்கள்லாம் அனில் ரவிபுடியோடைய இயக்கத்தில் தான் உருவாயிருந்துச்சு. ஒரு நல்ல காமெடி படம் வித் ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கொஞ்சம் கமர்ஷியல் அப்படின்ற மாதிரி தான் இவருடைய ஃப்ளேவர் ஆஃப் படங்களே இருக்கும். எல்லாத்த விட இந்த படத்தில் நிறைய பேர் சிரிக்கணும் அப்படின்றதுக்காகவே அதுக்கு உண்டான மாதிரியான மேனரிசமே ஹீரோ கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் மறுபடியும் ஒரு திரைப்படம் உருவாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதற்குண்டான வேலைகளை நகர்த்தியிருக்காங்க. அனில் ரவிபுடிக்கும் வெங்கடேஷ்க்கும் ஒரு நல்ல சிங்க் இருக்குது. அதனால் இவங்க 2 பேரும் இணைஞ்சு மறுபடியும் ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு உண்டான வேலைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்பவே முடியாத மாதிரி நடிகர் கார்த்தி கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களாம். கார்த்தியுமே ஓகே பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கதாபாத்திரத்துக்கு ஃபகத் ஃபாசில் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஃபகத் ஃபாசில் ஓகேன்னு சொல்லியிருக்காரா. ஸோ மலையாளமும் தெலுங்கும் மறுபடியும் கலந்து ஒரு நல்ல திரைப்படம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இது இல்லாமல் கார்த்திகிட்டையும் பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால இது ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக கன்சிடர் பண்ணலாம். கன்னடத்துலேயும் பேச்சுவார்த்தை நடக்கும். இப்படி சீக்கிரமாக எல்லா லாங்குவேஜ்லேருந்தும் ஒவ்வொரு நடிகர்லாம் தூக்கி போட்டு ஒரு பேன் இண்டியா படமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதற்குண்டான வேலைகளில் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்காங்க. ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்தில் தனுஷோடைய 55வது திரைப்படம் சாயபேங்கரோட இசையில் ஸ்ரீலீலாவுடைய நடிப்பில் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துடைய துவக்க விழாவானது நடந்திருக்கு. ரொம்பவே கிராண்டாக நடத்தியிருக்காங்க. இயக்குனர் சங்கர் அவர்களுமே இதில் பங்கேற்று இந்த விழாவை பயங்கரமாக சிறப்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா மறுபடியும் ஒரு நல்ல கமர்ஷியல் திரைப்படத்துக்கு ரெடி ஆகிட்டாரு தனுஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இட்லி கடை அப்படின்ற படம் கொடுத்துருந்தார் இல்லையா, இப்போ அடுத்ததாக கரை அப்படின்ற படமும் உருவாகிட்டு இருக்கு. சரி, எல்லா படங்களுமே அவருடைய ஃப்ளேவர்லேயே இருக்குது. ஆனால் ஒரு கமர்ஷியல் ஃப்ளேவரில் ஒரு படம் வேணும் அப்படின்னு கேட்ட மாதிரியே இப்போது ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாகுதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care.